முழுவதும் 39 மாவட்டத்தில் சுமார் 15,000 பேர் 4 சக்கர வாகன வியாபாரம் பண்ணிட்டு இருக்கோம். சுமார் 20,000 பேர் பக்கம் 2 சக்கர வாகன பழைய கார் வாங்கி 2 வீலர் வாங்கி வித்துட்டு இருக்கோம். இதுல வந்து ஆர்சி கார்டு நாங்கள் பணம் கொடுத்து வாங்குற ஒரு காரோட 2 வீலரோட பணம் கொடுத்து ஒரு ஆர்சி ஓனத்தை வண்டி வாங்கிட்டு வந்துடுறோம். அதில் நாங்கள் பேமெண்ட் பண்ணி ஃபைனான்ஸுக்கு பேமெண்ட் பண்ணி ஆர்சி புக்கு எங்களுக்கு கொடுக்கணும். அந்த என்ஓசி போய் ஹெச்பி கேன்சலுக்காக ஆர்டிஓஸ் கொடுத்தோம் அப்படின்னா அது நேரடியாக பழைய ஓனருக்கே போயிடுது. வாகன பதிவு சான்றிதழை வாகன சட்டப்பிரிவு 430 படி நேரில் வழங்கும் முறையையும் பின்பற்ற வலியுறுத்தல். கோவை மாவட்ட ஆட்டோ கன்சல்டன்ட் கார் டீலர்ஸ் வெல்பேர் சங்கத்தினர் கோவையில் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம். வாகன பதிவு தொடர்பான ஆவணங்களை நேரில் வழங்குவது தொடர்பான கோரிக்கையை தமிழ்நாடு அரசு உடனடியாக பரிசீலித்து நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி கோவையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் 100க்கும் மேற்பட்ட பழைய கார் மற்றும் இருசக்கர வாகன விற்பனையாளர்கள் கலந்து கொண்டனர். கோவை மாவட்ட ஆட்டோ கன்சல்டன்ட் கார் டீலர்ஸ் வெல்பேர் சங்கத்தினர் சார்பாக கோவை தெற்கு தாலுகா அலுவலகம் முன்பாக கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. தமிழ்நாடு கார் வியாபாரிகள் மற்றும் ஆலோசகர்கள் நல மாநில கூட்டமைப்பின் கோவை மாவட்ட சங்கத்தின் தலைவர் மணிகண்டன், செயலாளர் தம்பு ராமகிருஷ்ணன், பொருளாளர் ராஜா ஆகியோர் தலைமையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் மாநில முதுநிலை தலைவர் துரை மற்றும் மாவட்ட முதுநிலை செயலாளர் கோவை ரமேஷ் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். இதில் பழைய 4 மற்றும் இருசக்கர வாகன விற்பனையாளர்கள் பலர் கலந்து கொண்டனர். ஆர்ப்பாட்டத்தில் ஆர்சி புக் வழங்குவது தொடர்பாக தமிழக அரசின் வட்டார போக்குவரத்து துறையின் புதிய சட்டத்தை திரும்பப் பெற வலியுறுத்தி கோஷங்கள் எழுப்பப்பட்டன. ஆர்ப்பாட்டத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய முருகேஷ்குமார், வட்டார போக்குவரத்து அலுவலகத்தில் இருந்து ஆர்சி புக் தபாலில் அனுப்புவதால் பெரும் சிக்கல்களை வாகன வியாபாரிகள் சந்தித்து வருவதாகவும், எனவே வாகன பதிவு சான்றிதழ்களை போக்குவரத்து சட்டம் 1989 பிரிவு 430 படி கோட் ஸ்டாண்ட் ஒட்டிய அங்கீகார கடிதத்துடன் வரும் நபர்களிடம் தேவைப்படுவோருக்கு நேரில் வழங்கும் முறையை பின்பற்ற வேண்டும் என வலியுறுத்தினார். இது தொடர்பாக தமிழ்நாடு போக்குவரத்து துறை அமைச்சரிடம் கவனத்திற்கு எடுத்து சென்றுள்ளதாக கூறிய அவர், தமிழக அரசு இந்த விவகாரத்தில் உடனடியாக தீர்வு காண வேண்டும் என கோரிக்கை விடுத்தார். இதே கோரிக்கையை வலியுறுத்திய கோயம்புத்தூர் முன் சொந்தமான இருசக்கர வாகன விற்பனையாளர்கள் சங்கத்தின் செயலாளர் சுரேஷ் கூறுகையில், ஆர்சி புத்தகம் தபாலில் பெறுவதால் வியாபாரிகளுக்கு பெரும் பாதிப்புகள் ஏற்படுவதாக கூறிய அவர், இதனால் வீணாக காலதாமதம் ஏற்படுவதோடு தொடர்ந்து வியாபாரம் செய்வதில் சிக்கல்கள் நீட்டிப்பதாக தெரிவித்தார். ஆர்ப்பாட்டத்தில் கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட் ஆட்டோ கன்சல்டன்ட் மற்றும் டீலர்ஸ் வெல்பேர் சங்கம் சார்பாக கார் விற்பனையாளர்களுக்கும் இதேபோல முன் சொந்தமான இருசக்கர வாகன விற்பனையாளர்கள் சங்கத்தின் சார்பாக விற்பனையாளர்கள் உட்பட மாநில மாவட்ட நிர்வாகிகள் உறுப்பினர்கள் என பலர் கலந்து கொண்டனர்.